நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது. 14/6/2022 பௌர்ணமி திதி, ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள். 15/6/2022 மூல நட்சத்திரம், ஆழ்ச்சனரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஜூன் 13, ஜூன் 17 முகூர்த்த நாட்கள் வருகிறது. இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனி பகவான் ராசிநாதன் வக்ரம் பெற்றிருந்தால் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடைக்காது. உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். 2ஆம் இடத்து அதிபதியே சனி பகவான் தான் வக்ர நிலையில் இருப்பதால் பொருளாதார வரவு இருக்கும், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக செலவினங்களும் ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் குதூகல குறைவு ஏற்படும், கொஞ்சம் மன நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆனால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். நட்பு வட்டாரங்கள் நல்லதே செய்வார்கள், அவங்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். செவ்வாயோடு 4 குடையவனோடு இணைந்து இருக்கிறார். குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாரமாகத்தான் இது அமையும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் ராகு செவ்வாயினுடைய வேலையைத்தான் செய்வார். அதனால் சொத்து, வீடு, இடம் வாங்குறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி சொத்து வாங்க வைப்பார். ஆனால் தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதியில் போய் நின்று போய். அதனால் செலவினங்கள் மட்டும் இல்லை, மன உளைச்சல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடத்துல கேது இருந்தால் வேலை உங்களுக்கு பிடிக்காது. அடுத்தது 5 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அதிபதி 4ல் இருக்கார். உங்களுக்கு சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடோ அல்லது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனையோ வர காரணம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. 7ஆம் இடம் குரு பார்வை அமங்கலமாக இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தந்தை வழி சொந்தங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை.
ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 10ஆம் இடத்தில் கேது இருந்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது காசு போட்டு தொழிலை இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணணும், இன்னும் எக்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம். செய்கிற தொழிலை அப்படியே செஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னா கடன் சுமை அதிகரிக்கும். அதனால் கடன் தான் அதிகமாகும். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு வரும். ஆனால் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குறவங்க காஷியஸாக வேலை பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம், ரொம்ப சிறப்பானதொரு நிலை. ஆனால் இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது ஓரளவுக்கு லாபங்கள் பெருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும், எந்த குறையும் இல்லை. ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.